இருக்கும். வெள்ளை சுண்டல் பிரியாணி சும்மா ஜம்மு இருக்கும். வந்து பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் நமக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு பெரிய வெங்காயம் 2-3 அறுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆரம்பிச்சலாம்? ஆரம்பிச்சலாம். எண்ணெய் ஊத்திட்டு அதோட கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் போடுறோம். எல்லாத்தையுமே போடலாம். இங்க போடுங்க வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 80% அரைச்சு வச்சிருக்கத போடலாம். சின்ன வெங்காயம் வந்து அரைச்சு போட்டனால இது காரத்தன்மை வந்து சாப்பாடு ருசியா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு பாதி வதங்கிடுச்சு. அடுத்து பெரிய வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போடுவோம். ஆமா போடுவோம். இது போடலாங்க. இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். அதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி தக்காளி எல்லாம் போடலாம். தக்காளி வந்து அளவா போடணும். போட்டோம்னா கலர் மாறும். அதனால அளவா போட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்து. தக்காளி நிறைய போட்டோம்னா சாப்பாடு கலர் மாறும். அந்த புளித்தன்மை வேணுங்கிறதுக்காக தயிர் சேர்த்து. அதுக்கு வந்து சுண்டல் வந்து வேக வச்சு வச்சிருக்கோம். சுண்டல் மட்டும் போட்டு தண்ணி ஊத்தி உப்பு போட்டுக்கலாம். இப்போ கலர் போட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊத்திடலாம். சரி. அந்த மாதிரி கடலை வேக வைக்கும்போது நீங்க பர்టిక్యులரா இந்த இடத்துல நீங்க வந்து தண்ணி வேக வச்சு போடுறது நல்லது. கொதிக்கிறது ரொம்ப கொதிக்கூடாதுங்க. ஜஸ்ட் ஒரு லைட்டா அந்த கொதி வந்து போடுறோம். அரிசி போடலாம். கொஞ்சம் ஹைல வச்சுட்டு சாப்பாடு பாதி வெந்த உடனே சிம்ல வச்சுட்டு தண்ணி கரெக்ட்டா அரிசியும் தண்ணி மட்டம் ஆயிடுச்சுனா போடலாம். என்ன பீங்கற வச்சிங்களா? சைடுல வைக்கிறீங்க. நம்ம வீட்லயே செஞ்சு பாப்பாயிச்சு. அப்ப உடைக்கும் போது பீங்கற வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வீட்ல குக்கர்ல பண்ணா எவ்வளவு தண்ணி இருக்கும்? குக்கர்ல இதே அளவு வச்சோம்னா இன்னொரு 1/2 டம்ளர் கம்மி பண்ணிடலாம். 1 1/2 டம்ளர்.